ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 24th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், நம்ம ஹீரோயின் ரோஸும் கோனும் கடல் சைடு வந்திருப்பாங்க. அங்கேயே அவங்க நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விடிஞ்ச உடனே நம்ம ரெஸ்கியூ டீம் எல்லாம் நம்ம கோனையும் ரோஸையும் தேடுறதுக்காக மலையிலேருந்து கீழே இறங்கி நம்ம ரெஸ்கியூ டீம் அவங்கள தேடிட்டு இருப்பாங்க. கூடவே இந்த விண்ணை இறங்கியிருப்பான். அவங்கள பார்த்த உடனே கொன்னுடணுங்கிறதுக்காக கோனும் நம்ம ரோஸும் கிடச்சிருக்க மாட்டாங்க. இங்கே நம்ம ரோஸ்க்கும் கோனுக்கும் நல்ல வேலையாக ஒரு போட் கிடச்சிருது. அதில் தப்பிச்சு ஒரு கடல் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போயிட்டு தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் யூயாங்கும் லாயரும் வந்து அவங்கள கூப்பிடுறதுக்காக வந்துடுறாங்க. இங்கே ரெஸ்கியூ டீம் தேடிட்டு இருந்தவங்க திரும்பவும் மேலே ஏறி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமும் இந்த மே வேற அங்கே வந்து தொலைஞ்சிட்றா. அவளை பார்த்த உடனே வின்கே ஷாக் ஆகிடுது. நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்குறதுக்கு, நான் இந்த மாதிரி நியூஸில் ஆக்சிடெண்ட் ஆன விஷயத்த கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லுவோம். அவன் தனியாக இழுத்துட்டு போயிடுறான். தனியாக இழுத்துட்டு போன உடனே என்னாச்சு, அவங்க 2 பேரும் செத்தாங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களா, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு தெரியல. இப்போ வரைக்குமே கிடைக்கல. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களான்னு தெரியல. அவங்கள கொல்லணுங்கிறதுக்காக தான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. வின், எந்த ஒரு எவிடன்ஸும் உனக்கு எதிராக மாட்டிடக்கூடாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வாடி வந்துடுறா. இன்னும் என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாரை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னுக்கிட்டே வருவாளா. அவளை பார்த்த உடனே மேவுக்கும் டென்ஷன் ஆகிடுது. நீ எதுக்காக இந்த மாதிரி எங்களை சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு அவளும் சண்டை போட ஆரம்பிக்க, ஆமாம் ரோஸை கொன்னுட்டா உங்களுக்கு எந்த எவிடன்ஸும் எதிராக இருக்க போகிறதில்ல, அதனால தானே அவளை கொல்றதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கோனை கொன்னுட்டா முழு சொத்துமே உங்களுக்கு கிடைக்கும்ல, அதுக்கு தானே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு வென்றிருந்துட்டு, வாடி நீ என்ன பேசுகிற, கோனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களை தான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. நாங்கள் என்னமோ நானும் மோனும் சேர்ந்து தான் அவனை கொலை பண்ணிட்டோம், சொத்துக்காக கொலை பண்ணிட்டோன்னு எங்களை தான் சந்தேகப்படுவாங்க. அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் எதுக்காக அவனை போய் கொலை பண்ணணுன்ட்டு ரொம்ப நல்லவன் மாதிரியே பேசுகிறான். ஆனால் அந்த பொண்ணு நம்புவாளா, சுத்தமாகவே நம்ப மாட்டேங்கிறா. சண்டை பிடிக்க தான் ஆரம்பிக்கிறா. இல்லை நீங்கள் 2 பேரும் கொலை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கீங்க, கோனுடைய சொத்தை அடையணுங்கிறதுக்காக நீங்கள் கொலை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டுலாம் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பா. இங்கே நம்ம ரோஸும் கோனும் கிளம்பி வந்துடுறாங்க. கோன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரோஸ் கிட்ட பிளானை பற்றி சொல்லிடுறாரு. இங்கே பாரு, நான் யாருக்கும் தெரியாத கண்ணுக்கு தெரியாத இருக்கிறேன், அதுதான் நல்லது. என்னை இன்னும் தேடப்படுற ஆளாகவே வச்சுக்கிட்டு இருக்கணும். நீ மட்டும் அந்த மலை அடிவாரத்தில் போயிடு, அங்கே ரெஸ்கியூ டீம் தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிடு. அவங்கக்கிட்ட போயிட்டீங்கன்னா அவங்க உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு பாதுகாப்புக்காக போலீஸும் இருப்பாங்க, அதனால் நீ அவங்க கூட போயிடலாம். ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க, இந்த வின்கிட்ட மட்டும் மாட்டிடாதுன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அவங்களும் அதே போல் அந்த மலை அடிவாரத்துலேயே வந்து நின்றுடுறாங்க. ரெஸ்கியூ டீமும் தேடிக்கிட்டு இருப்பாங்களா மலை அடிவாரத்துலேயே. இவங்களும் அவங்க பின்னாடியே வந்துட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுற மாதிரி அந்த கல் மேலே சாஞ்சிடுறாங்க. பக்கத்துலேயே தானே அந்த ஆளுங்களும் இருக்காங்க. அவங்களாம் பார்த்துட்டு அவங்கள காப்பாற்றி மேலே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து இறங்கின உடனே இந்த விண்ணுக்கு செம்ம கோவமாகுது. இவன்னா உயிரோட தான் இருக்காளாம், இவன்னா சாகலையா அப்படின்ட்டு ஷாக் ஆகிடுறான். அப்படியே கோவத்தில் கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பார்ப்பானா, சுற்றில எல்லா ஆட்களாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு, உனக்கு என்னாச்சு, நீ எப்படி இருக்கன்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ரோஸா மேலே ஏறி வந்த உடனே முதல்ல கோனை கேட்குறாங்க. கோன் எங்கே காணோம், கோன் கிடைச்சிட்டானான்ட்டு கேட்குறா. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. நீங்கள் 2 பேரும் தானே கீழே விழுந்தீங்க, நீ அங்கே கோனை பார்க்கலையான்னு கேட்குறதுக்கு, நான் அங்கேருந்து விழுந்தப்ப மயக்கம் போட்டுட்டேன், எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. நான் கண் முழிச்சு பார்க்குறப்போ எல்லாம் பிளாக்காக இருந்துச்சு, ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. வாடியே இந்த விஷயம் கேட்டு ரொம்ப பயந்து போய்ட்றா. அப்போ நீ கோனை பார்க்கவே இல்லையான்னு கேட்குறதுக்கு, இல்லையே நான் பார்க்கல. கோன் இங்கே இல்லையான்னு கேட்குறதுக்கு, நீங்கள் 2 பேரும் தான் விழுந்தீங்க, இங்கே வந்து கோனை கேட்குற அப்படின்ட்டு வாடி திட்டுறா. இந்த விண்ணுக்கா செம்ம கோபமாக வருது. அந்த சமயத்தில் இந்த ரெஸ்கியூ டீமில் இருக்கிற ஆள் வந்துட்டு, போதும் அவங்கள கேள்வி கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்க இப்போ டயர்டாக இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் போயிட்டு உட்காருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. கூடவே இந்த வின்னு இருந்துட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு கூடவே அவனும் ஏறிக்கிறான். நம்ம ரோஸை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கோன் அம்மா இவங்கள பார்த்தோன்னே அங்கேருந்து ஓடி வராங்க. மோன் கோன் எங்கே, கோனை நீ பார்த்தியா, எங்கே அவனு கேட்குறதுக்கு, நர்ஸுங்கெல்லாம் இல்லை அவங்கள விடுங்க, இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்கள டாக்டர் செக் பண்ணணும், இப்போ நீங்கள் விடுங்க, நாங்கள் வார்டில் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கலான்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
கோன் அம்மாவுக்கு ஒன்றுமே முடிய மாட்டேங்குது. அப்படியே மயக்கம் போட்டு விழுற மாதிரி போயிடுறாங்க. லாயரும் யூயாங் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் போலீஸும் அங்கே வந்துடுறாங்களா. போலீஸ் வந்த உடனே இவன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறான். நர்ஸ்கிட்டேயும் இந்த மாதிரி நாங்கள் மோனை விசாரிக்கணும்னு சொல்கிறதுக்கு அவங்கள இப்போ டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வார்டில் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்களா. அந்த சமயத்தில் இந்த மேவும் பின்னாடி அங்கே வந்துடுறா. மே வந்த உடனே வெண்கிட்ட போயிட்டு என்னாச்சு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு அவளை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே மே இருந்துட்டு இந்த கோன் கிடைக்கலையோ அதனால தான் இவங்க அம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்களோ எனக்கும் தெரியல, எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த வாடி வேற பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ அவகிட்ட மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு. இவங்களாம் கூட சாதாரண ஆளுங்க தான். அவள் தான் ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவகிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குன்னு சொல்லிடுறான். இங்கே கோன் அம்மா வேற அழுதுகிட்டே இருப்பாங்களா. நம்ம யூயாங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா இவங்களையே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாளா. அப்போ இந்த மே எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு அம்மா நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வரட்டுமா, ஏதாவது சாப்பிட்றீங்களா, அழாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவங்களும் இல்லைப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவும் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கோனை நினச்சி அவங்க ரொம்ப அழுவாங்களா. யூயாங் தான் சமாதானப்படுத்துகிறா. அழாதீங்கம்மா, நான் கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிட்டேன், அண்ணன் கிடைச்சிடுவான், கோனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லாயிடுவான், மோன் திரும்ப வந்துட்டால அதே போல் கோனும் திரும்ப வந்துடுவான், நீங்கள் எதுக்கும் அழாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. உடனே மே இருந்துட்டு யூயாங் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வை, அவங்க இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு தான் கெட்டு போகும், அவங்கள போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைன்ட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறா. அதுக்கப்புறம் யூயாங்கும் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கோன் அப்பா இருக்கார் இல்லையா அந்த ரூம்லேயே கூட்டிகிட்டு போய் விடுறா. இது இந்த மே இருக்கா இல்லையா இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. ஏதாவது இடையில பேசுவாங்க இல்லையா, யாரும் இல்லைன்னா கோன் இருக்கான் அப்படிங்கிற உண்மை ஏதாவது சொல்லுவாங்களோன்னுட்டு இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கா. ஆனால் நம்ம யூயாங் தான் ரொம்ப புத்திசாலியாச்சு. அவங்கள உள்ளே விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இப்போ கோன் வேற இல்லை, என்னதான் ஆக போகுது, அம்மா வேற ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்க உடம்பு சரியில்லாத போயிடும் போல இருக்கேன்ட்டு கோன் இன்னும் கிடைக்காத மாதிரியே இந்த பொண்ணு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த அந்த மே பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாளா. பின்னாடியே கோனும் இந்த மேவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோன் யூயாங்க்கு கால் பண்ணிவிட்டு உங்களை மே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா, கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, எங்கேயுமே பேசிடக்கூடாது, நான் உயிரோடு இருக்கிறேங்கிற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது, அதுவும் இல்லாத நீங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே போலீஸும் இந்த வின்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. இன்னமும் செக்கப் முடியல போல இருக்குது. இந்த வின்னுக்கா செம்ம இரிட்டேட் ஆகுது. அந்த சமயத்தில் நம்ம ரோஸும் அங்கே வந்துடுறாங்க. அதுவும் அவங்கள ஒரு வீல் சேரில் வச்சு தள்ளிக்கிட்டு வருவாங்களா. அவங்களே இந்த வின்கிட்டே கொண்டு வந்து விடுறாங்க. அவன் இவங்கள பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே எப்படி இருக்குன்னு கேட்குறான். அந்த சமயத்தில் நம்ம கோனுடைய ஃப்ரெண்டு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அந்த ஆள் அங்கே வந்துடுறான். நீங்கள் எதுவும் கேட்க தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், கோன் ஆக்சிடெண்ட் கேஸை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸோ நான் விசாரிச்சுக்கிறேன், அந்த ஆக்சிடெண்ட் கேஸில் நிறைய சந்தேகம் இருக்குது எனக்கு மோன், அதுக்காக நீங்கள் எனக்கு நான் கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படிங்க. அவங்க செம்மையாக பயந்துடுறாங்க. ஏன்னா முன்னாடியே தான் இந்த வில்லன் இருக்கானே, இவன் முன்னாடி என்ன உண்மையை சொல்ல முடியும், எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. அதுவும் அவங்கள முறைச்சி பார்த்துக்கிட்டே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அதையும் இந்த போலீஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு வந்து போலீஸ் விசாரிக்கவும் ஆரம்பிக்க, அதுவும் எப்படி விசாரிக்கிறாருன்னா நீ ஏன் கோன் காரை பிளாக் பண்ணன்னு கேட்குறாரு. இவங்க 2 பேரும் வண்டி நேருக்கு நேராக வந்து தானே பார்த்து இறங்கிக்கிட்டாங்க அந்த இடத்துல. அந்த விஷயத்தை இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்கள சந்தேகப்படுற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கோனும், ஏன்னா கோன் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தார், நானும் அவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக தான் கீழே இறங்கினேன். சரி அப்படின்னா உனக்கு அவன் நிறைய தடவை கால் பண்ணியிருக்கானே, நீ ஏன் கால் அட்டன் பண்ணலை? நான் என் ஃபோனை அந்த கோயிலே விட்டுட்டு வந்துட்டேன், அப்போ என்கிட்ட என் ஃபோன் கிடையாது, அதனால தான் சொல்லுவாங்களா. என்ன வின் வந்துட்டு மோனுடைய ஃபோன் நான் தான் எடுத்து வச்சுருக்கேன், அவள் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் தான் நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். சரி அப்போ கோன் மேலே ஷூட்டிங் நடந்தப்ப நீ எங்கே இருந்த? நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன்னு சொல்லுவாங்களா. அப்போன்னா நீங்கள் 2 பேருமே அங்கே தான் இருந்தீங்களா? காரை விட்டு இறங்கி அவுட் சைடில் நின்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படி தானே? ஆமாம், நான் கோன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக காரை விட்டு இறங்கிட்டேன். அவருக்கு இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் 2 பேரும். அப்போ தான் அந்த கிரிமினல் வந்து எங்கள் மேலே ஷூட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே காருக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டோம். அந்த சமயத்தில் வேற அவங்க ரொம்பவே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கன் சவுண்ட் அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் அந்த ட்ரக்கும் வந்துச்சு. எங்களுக்கு
அந்த ட்ரக்கு வந்ததை நாங்கள் கவனிக்கவே இல்லை. அது டைரெக்டாக வந்து எங்களை இடிச்சிருச்சு. நாங்களும் அந்த மலையிலேருந்து காரோடயே கீழே விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் மயக்கமாயிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போனா உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கான்னு அந்த போலீஸ் கேட்பாரா. அப்போ ரோஸ் அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி விண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே. அந்த போலீஸ்க்கும் கொஞ்சம் புரிஞ்சிருது. அவரும் விண்ணையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போனா கோன்கிட்ட யாரும் சண்டை போட்டிருக்காங்களா, இல்லை எதுவும் கொலை பண்ணிடுவேன்ட்டு சொல்லி எதுவும் மிரட்டியிருக்காங்களா, யாரும் பேசியிருக்காங்களா, உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி அப்போனா நீங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்பிடுங்க, நான் அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் உங்களை கூப்பிட்டு விசாரிப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் அங்கேருந்து கிளம்புக்குள்ள வின்க்கு பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கிளம்புறாரு. ஏற்கனவே கோனும் சொல்லியிருக்கான் இல்லையா, இவன் தான் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இது எல்லாமே எவிடன்ஸ்க்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக இது பண்ணுறது வின்கிறது நல்லாவே தெரியும். அதனாலே அவர் எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ரோஸு பெட்டுக்கு வந்த உடனே இந்த வின் ஆரம்பிச்சிடுறான். நீ ஏன் அந்த போலீஸ்கிட்ட சந்தேகப்படுற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்த, நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவன் நம்ம மேலே சந்தேகப்பட மாட்டானா, நாம் தான் கொலை பண்ணோம்னு அவன் நம்மளை சந்தேகப்படுவானே, ஏன் இந்த மாதிரி பேசினேன்னு கேட்குறதுக்கு அதுதானே உண்மை அப்படிங்கிறாங்க. அப்பனே நீ அந்த போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்க வேண்டியது தானே, ஏன் சொல்லலைன்னு கேட்குறதுக்கு, ஏன்னா நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு விரும்பலை, எங்கள் அம்மாவை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன், அதனால தான் சொல்லிட்டு பெட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. நீ உண்மையை தான் சொல்கிறியா, இல்லை கோன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறங்கிறதுக்கு நான் யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லலை, நீ ஏற்கனவே நம்ம 2 பேரும் பேசின மாதிரியே எந்த வேலையும் செய்யலை, நீ கோனையும் எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லுவாங்களா. அதனால இவன் கோவப்பட்டவங்க கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு, நீ அப்போன்னா அவங்ககிட்ட எங்களை பற்றி உண்மையை சொல்லிட்ட, எங்களை நீ அவங்ககிட்ட காட்டி கொடுத்துட்ட, அந்த கோன் அந்த காட்டுக்குள்ளே தானே இருக்கான், அவன் என்ன சாகலை தானே, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருப்பானா. அவங்க இழுத்து விட்டுட்டு போடா வெளியே, நான் உண்மையை தானே சொல்கிறேன், நான் சொல்லவே இல்லைன்னு நான் உண்மையை தானே சொல்கிறேன், நீ தான் என்னை நம்ப மாட்டேங்கிற, இங்கேருந்து வெளியே போயிடு, நான் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கேருந்து வெளியே போயிடுன்னு துரத்தி விட்டுட்டு அவங்க படுத்துடுறாங்க. ரோஸ் கிடைச்ச விஷயத்த இன்னும் யூயாங் நம்ம ராட் கிட்ட சொல்லவே இல்லை போல இருக்கான். அவன் அவனுடைய ஷாப்புக்கெல்லாம் லீவெல்லாம் போட்டுட்டு வீட்லேயே உட்காந்து கிடக்குறான். அவங்க அம்மா வந்துட்டு ஏன்டா ஷாப் ஏன் ஓப்பன் பண்ணாத வச்சுருக்க, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் அப்படிங்கிறதுக்கு, அப்போனா போய் டேப்லெட் போட்டுட்டு படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு, அப்போ தான் சரியாகுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அவனும் உள்ளே வந்ததுக்கப்புறம் யூயாங்க்கு கால் பண்ணிவிட்டு எங்கள் அக்கா கிடச்சிட்டாங்களான்னு கேட்பாள்னா, அப்போ தான் அவள் சொல்கிறா, அச்சோ நான் மறந்தே போயிட்டேன், அவங்க அக்கா கிடச்சிட்டாங்கன்னு சொல்லவும், ஏன் இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை டென்ஷனில், என்னோடய ஷாப்பை கூட மூடி வச்சுட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணங்கிறதுக்கு, சாரிப்பா நான் மறந்து போயிட்டேன். சரி விடு, அப்போனா இந்த வின்னு நீங்கள் பிடிச்சிட்டிங்களா, எங்கள் அக்காவை என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறா. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு முடிவெடுக்கிறது எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் தான் முடிவெடுப்பாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா. யூயாங்க ராட் கிட்ட பேசிட்டு உள்ளே வருவாளா. அங்கே கோனம்மா இவளுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இவளை பார்த்த உடனே வா நம்ம போயிட்டு மோனை பார்க்கலாம், அவகிட்ட பேசலாம், போலீஸ்லாம் அவள்கிட்ட விசாரிச்சிட்டாங்களா, நம்ம போகலாமான்னு சொல்கிறதுக்கு, என்னம்மா பண்ணுறீங்க, அப்பாவுக்கு தெரியக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் நல்லா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் யூயங்கிட்ட மோன் எப்படி இருக்கா, எதுக்காக போலீஸ் வந்து அவள்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் சடனாக பொய் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோனை அவள் தொலைச்சிட்டா அதுக்காக தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்களா. ஃபோன் தொலைஞ்சி போயிடுச்சுங்கிறதுக்காக எதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேட்பாரா. அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துட்டு, அப்பா ரோஸ் வந்து அவள் ஃபோனை போலீஸ் ஸ்டேஷனில் தான் விட்டுட்டா, அதனால தான் இங்கே வரைக்கும் போலீஸ் வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அந்த சமயத்தில் ரோஸும் அங்கே வந்துடுறாங்க. ரோஸ் வந்த உடனே அப்பான்னு கூப்பிடுவாங்களா. நீ என்னத்தை தொலைச்சேன்னு கேட்குறாரு. அவங்க செம்மையாக முழிக்கிறாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. உடனே கோன் அம்மாவும் சொல்கிறதுக்காக வருவாங்க. இல்லை நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, வாயை மூடுன்னு சொல்ல, உடனே யூயாங் இருந்துட்டு சொல்ல வருவா. அவளையும் நீ வாயை மூடு, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சொல்லு என்னத்தை தொலைச்ச, ஏன் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்க, சொல்லு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காரு. அவங்களுக்கு தான் இவங்க என்ன சொன்னாங்கன்னே தெரியாது இல்லையா, அதனால என்னோட வாலெட்டை தொலைச்சிட்டேன்ப்பான்னு சொல்றாங்க. அவரு செம்ம கோபமாயிடுறாரு, எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டுறாரு. என் ஃபேமிலி தவிர இங்கே யாரும் இருக்கக்கூடாது, போங்க வெளியேன்னு துரத்தி விடவும் யூயாங் அந்த வின்னு நர்ஸு எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. வெளியே வந்த வின்னும் யூயாங் என்ன நடக்குது என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு,
அந்த பொண்ணு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா, அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கா. இங்கே கோன் அப்பா ரோஸை கிட்டவான்னு கூப்பிட்றாரு. அவங்க பயந்துக்கிட்டே நிற்க, அவங்க கோன் அம்மா இருந்துட்டு கிட்ட போன்னு சொல்கிறாங்க. அவங்களும் பயந்துக்கிட்டே பக்கத்தில் வந்துடுறாங்க. அவரும் மிரட்டுற மாதிரி, என்கிட்ட நீ பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் சொல்லணும், உண்மை சொல்லு, எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் வந்து உன்னை விசாரிச்சாங்க சொல்லுன்னு கேட்பாரா. அவங்க இந்த டைம் மறைக்கவே இல்லை. அவங்க கோனை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் வந்தாங்க. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, கோன் நல்லா தான் இருக்காரு, அவருக்கு எதுவும் ஆகலை, சேஃபாக இருக்காரு, பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்களா. அப்படி என்ன கோன் காமிச்சு, ஜஸ்ட்டு கார் கிராஷ் தானே ஆச்சு, அவன் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கான் அப்படின்ட்டு கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கும். கோன் உங்கள்கிட்ட ஒன்று காட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு கோன் வீடியோ ஒன்று அனுப்பியிருப்பான். அந்த வீடியோவை காட்டுறாங்க. கோன் அந்த வீடியோவில், அப்பா அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், உயிரோடு இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் உயிரோடு இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, எதாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லுவார். கோன் அம்மாவுக்கு அந்த வீடியோவை பார்க்க பார்க்க அவங்களுக்கு ரொம்ப அழுக தான் வருது. என் பிள்ளை நல்லா தான் இருக்கான், அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, சேஃபாக தானே இருக்கான்ட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கோன் அப்பா இருந்துட்டு, என்னத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிற, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, கோனுக்கு என்ன தான் ஆச்சு, இப்போவே என்கிட்ட உண்மையை சொல்லுன்ட்டு வேகமாக கத்துறாரு. அப்போதான் கோன் அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை மாஸ்டர், அவங்க மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க 2 பேருமே அப்படிங்க. அவர் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்களா, இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லலை, இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்போ அவன் எங்கே இருக்கான், என்ன ஆனான், அவன் எப்போ ரிட்டர்ன் வருவான், அவன் ஏன் இங்கே வரலன்னு சொல்லிட்டு செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ரோஸ்கெல்லாம் செம்ம பயமாயிடுது, அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. கோன் என்கிட்ட யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் பாங்களா, அப்பன்னா இதில் நீ தான் இருக்க, அப்படி தானே மோன், எனக்கு ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரியும், இப்போ நீ என்கிட்ட ஹானஸ்ட்டாக எல்லா உண்மையும் சொல்லிடணும், நீ என் பொண்ணு இல்லை தானே அப்படின்ட்டு கேட்பாரா. கோன் அம்மாவுக்கே செம்ம ஷாக் ஆகிடுது. ரோஸும் செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க, இவருக்கு எப்படி உண்மை தெரிஞ்சிச்சுன்ட்டு. உண்மை சொல்லு, நீ மோன் கிடையாது, அது எனக்கு ஏற்கனவே தெரியும், நீ மோன் இல்லை தானே, நான் ஏற்கனவே உன்னைய சந்தேகப்பட்டு தான் நிறைய விஷயங்களை கேள்வியே கேட்டிருக்கேன், ஆனால் அதுக்கு நீ எதுலேயுமே சரியான பதில் சொல்லவே இல்லை, எல்லாமே தப்பாக தான் சொன்னேன் அப்படின்ட்டு. இந்த லில்லி ஃப்ளவர் வந்து மோன் அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தாருப்பார் இல்லையா, ஆக்சுவலாக அது அவங்களுக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது போல். இவர் வேணும்னே தான் கேட்டிருக்காரு, இவங்கள கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. அவங்களும் அவர் நினச்ச மாதிரியே மாட்டிக்கிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு உண்மையை சொல்லணும்னா சுத்தமாகவே லில்லி ஃப்ளவர் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது எப்படி அவள் பொண்ணாக இருந்துக்கிட்டு உனக்கு லில்லி ஃப்ளவர் அவளுக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் கூட உனக்கு தெரியாத போயிருக்குமா, எனக்கு அப்போவே தெரியும் நீ மோன் இல்லைன்ட்டு, இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லு, இதுக்கு மேலே மறைச்சி வைக்காத, என்ன தான் நடந்துச்சு, எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடுன்னு அழுதுகிட்டே கேட்குறாரு. ரோஸ்கா செம்ம அழுகையாக வருது, குற்ற உணர்ச்சியில் அப்படியே குறுகி போய்ட்றாங்க. அப்படியே மண்டி போட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆமாம், நான் மோன் இல்லை, நான் இங்கே மோன் மாதிரி நடிக்கிறதுக்காக தான் வந்தேன்ட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. அதுவும் இந்த வின் தானே இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான், எங்கள் அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நான் அவங்ககிட்ட 30 லட்ச ரூபா வாங்கியிருந்தேன், அந்த காசுக்காக என்னை இங்கே நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தான் வின், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் அவன் கேட்க மாட்டேன்ட்டான், நீ வரலன்னா அந்த பணத்தை உடனே ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னான், அது என்னால் கொடுக்க முடியாது, அதனால தான் அவன் பேச்சு கேட்டு நான் இங்கே நடிக்கிறதுக்கு வந்தேன்ட்டு ரொம்ப அழுதுகிட்டே சொல்லுவாங்க. அப்போன்னா மோன் எங்கன்ட்டு கோன் அம்மா கேட்க, மோன் இறந்து போயிட்டான்னு சொல்லுவாங்களா. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. இவங்களும் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் தான் அவங்க இறந்துட்டாங்க, முதல்ல அவங்க அம்மா இவங்க மேலே இடிக்க வந்த காரை இவங்களை தள்ளி விட்டுட்டு தான் அந்த காரில் இவங்க மோன் அம்மா ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க முதல்லையே. ஆனால் அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் மோனும் இறந்து போனாங்க. அவங்க தலையிலேயே அடிபட்டிருந்துருக்குது, பிரெயினில் பிளட் எல்லாம் லீக் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு, அது தெரியாமலேயே இருந்திருக்கு, அவங்களும் சடனாக இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே 2 பேருமே செம்மையாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கோன் அப்பாலாம் சொல்லவே முடியல, அவரால் ரொம்ப ஆத்திரமும் அழுகையும் அடக்கிக்கவே முடியல, ரொம்ப அழுறாரு. என் பொண்ணை நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் அவளை இழந்துட்டேன்னா, இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் அவளை பார்க்க போகிறேன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேனே, இப்படி நான் விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாரு. அதுக்கப்புறம் கோன் அம்மா இருந்துட்டு, உன்னோட பேர் என்னம்மான்னு கேட்குறதுக்கு என்னோட பேர் ரோசானான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, இந்த வின் சொன்னதால தான் நான் இங்கே வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி நடிச்சிட்டேன், மோன் மாதிரி நடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. அதை எப்படி மன்னிக்க முடியும், இவ்வளோ தூரம் பெற்றவங்களுக்கு
அவங்க இறந்த விஷயத்த கூட சொல்லாத இன்னொரு பொண்ணு வந்துட்டு நான் தான் உங்கள் மகன் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அந்த பொண்ணும் தான் பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள மன்னிக்க முடியுமா? கோன் அப்பெல்லாம் செம்ம வெறியாயிடுறாரு. அவர் நல்லா மட்டும் இருந்திருந்தாருன்னா அடிச்சே போட்டுருவார் போல இருக்கு. செம்ம வெறியாயிட்டு இங்கேருந்து போயிடு, என் கண்ணு முன்னாடியே அது நிற்காத, வெளியே போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அவங்களும் தனியாக வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கோன் அம்மா பக்கத்தில் வந்துட்டு நில்லு, கோனுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்குறதுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கியே, உனக்கு நல்லா இருக்கா? ஒரு குடும்பத்தில் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டியே, அவங்களோட பொண்ணுன்னு எப்படி உனக்கு மனசாட்சியே இல்லாத பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் தெரியாத என்னுடைய சூழ்நிலைக்காக நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதனால தான் நான் கோன்கிட்ட சொல்லிட்டேன், என்னை போலீஸில் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். நானும் போலீஸில் சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியாக தான் இருந்துகிட்ருக்கேன். கோன் வந்த உடனே நான் போலீஸில் சரண்டர் ஆகிடுறேன். அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்லி வெண்ணையும் ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் இங்கே கோன் அப்பாவுக்கு மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக மூச்சு வாங்குது. அவர் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. டக்குன்னு இவங்களும் சத்தம் கேட்டுட்டு ஓடி வந்து பக்கத்தில் வந்து பார்க்க அவர் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அவர் உண்மையாலுமே மயங்கி தான் விழுந்தாரா இல்லை அவருக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு தெரியல. அதோடு தான் இந்த எபிசோடும் முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.